ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை. உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல ஆகட்டும், இல்லை வீட்டில் ஆகட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. நான் எடுத்த காரியங்களில் எப்பொழுதும் தோல்வியே வந்துகிட்டு இருக்கு, தடங்களாகிக்கிட்டே இருக்கு. நான் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் கைகூடி வரணும். எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரிங்க, அது எனக்கு உடனே நடக்கணும், தங்கு தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரே வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை 9 சனிக்கிழமை இதை நீங்கள் செய்யணுங்க. 27 வெத்தலை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 11 வெத்தலை இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஓட்டை உடசல் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதை வாங்கிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் கலர் நூலால் அதை நீங்கள் மாலையாக கட்டுங்க. கட்டும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீரணும். எனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும். கிரகங்களால் ஏற்படக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த வெத்தலையை மாலையாக கட்டுங்க. அந்த வெத்தலை மாலையை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சாத்துங்க. சாத்தி முடித்ததுக்கப்புறம் ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. இதே மாதிரி தொடர்ந்து 9 வாரம் செய்யுங்க. 9 வாரமும் செய்யும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் பதிவில் நான் கொடுத்துருக்குற இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லிக்கிட்டே மாலையை கட்டுங்க. அப்படி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் உடனே தீருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.